தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் இருந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பம்பரமாய் சுழன்று கார், பைக், வேன் என வாகனங்களையெல்லாம் சோதனை செய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பணத்தையும் பரிசு பொருட்களையும் பறிமுதல் செய்த வண்ணம் உள்ளனர். ஆனால் சாலை மார்க்கமாக பணத்தை கொண்டு செல்வதை தவிர்க்கும் சில செல்வந்த வேட்பாளர்கள் ரயில் மூலம் பணத்தை கோடி கோடியாக கடத்தி செல்வதாக சந்தேகிக்கப்பட்டது. அதனை உறுதி செய்யும் வகையில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடையதாக கூறப்படும் 4 கோடி ரூபாய் பணத்தை ரயில்வே இருப்பு பாதை போலீசார் கண்டறிந்து அதனை அதிரடியாக பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு தனது சோதனை நடவடிக்கைகளை ரயில்வே போலீசார் முடுக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தெற்கு ரயில்வே காவல் கூடுதல் இயக்குனர் வனிதா மற்றும் ரயில்வே காவல்துறை டிஐஜி ராமர் ஆகியோரின் உத்தரவின்படி தமிழ்நாடு ரயில்வே இருப்பு பாதை போலீசார் அடங்கிய 25 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதிரடி ரெய்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக நடைபெற்ற சோதனைகளில் பணம் மட்டுமல்லாது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் ரயில் மார்க்கமாக கொண்டு செல்லப்படுவது தெரிய வந்திருக்கிறது. இதுவரை கஞ்சா, புகையிலை என 203.65 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே இருப்பு பாதை போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் மதிப்பு சுமார் 21 லட்சம் ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல உரிய ஆவணங்களின்றி ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 72 லட்சம் ரூபாயையும் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் கைப்பற்றி அதனை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாகவும் கூறப்படுகிறது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் அதிக அளவில் பணப்புழக்கம் இருக்கலாம் என சந்தேகித்துள்ள ரயில்வே இருப்பு பாதை போலீசார் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்ட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களை 24 மணி நேரமும் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.